அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இது மகா பெரியவா சொன்னது யூடியூப் சேனல். இந்த ஒரு செடி உங்கள் வீட்டில் இருந்தால் அந்த செடியின் அடியில் இந்த ஒரு பொருளை நீங்கள் வைத்தால் போதும், அதிர்ஷ்டமும் யோகமும் உங்களை தேடி வரும். ஒரு எளிமையான சூட்சமத்தை பற்றி இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம். இந்த செடி வீட்டில் இருக்கிறதே பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லது. எப்படி துளசி இருக்கக்கூடிய இடத்துல செல்வம் தங்குமோ அதை போல கற்பூரவல்லி செடி இருக்கக்கூடிய இடத்துல கண்டிப்பாக செல்வம் தங்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அதை மாதிரி சில வீடுகளில் ஏதாவது வாஸ்து தோஷங்கள் கண்டிப்பாக இருக்கும். நமக்கு தெரியாமல் ஏதாவது ஒரு தோஷங்கள் கண்டிப்பாக இருக்கும். நம்ம எவ்வளோ பார்த்து பார்த்து கட்டியிருந்தாலும் ஏதாவது சின்ன தவறுகள் இருந்தால் கூட அது வாஸ்து குறைபாட்டை உண்டாக்கி அந்த வீட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஏதாவது ஒரு தொந்தரவை கொடுத்துக்கிட்டே இருக்கும். அது சரியாகிறதுக்கும் இந்த செடியை நீங்கள் வளர்த்தாலே போதும். இந்த கற்பூரவள்ளி செடியை வளர்க்குறது ரொம்ப கஷ்டமெல்லாம் கிடையாது. நீங்கள் ஒரு இணுக்கு உடச்சிட்டு வந்து நல்ல ஒரு பாட்டில் கொஞ்சம் மண்ணும் போட்டு அதை நீங்கள் அதில் வச்சாலே போதும், நல்லா வர ஆரம்பிச்சிடும், செழித்து வளரும். ஆனால் அதே நேரத்தில் இந்த கற்பூரவள்ளி செடியை பொறுத்தவரையிலும் எவ்வளோ தூரம் ஒரு வீட்டில் தீய சக்திகள் இருந்தாலும் அதை முடிந்த வரை உள்வாங்கும். கடைசியில் தான் அது முடியாது, என்னால் எதுவுமே பண்ண முடியாதுங்கிற ஒரு சூழ்நிலைக்கு வரும்போது அது தன்னையே கொடுத்து அந்த குடும்பத்தை காப்பாற்றும் அப்படின்னு சொல்லப்படுது. இதை மாதிரி தான் ஆகாச கடன் கிழங்கு பற்றி எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த ஆகாச கடன் கிழங்குக்குரிய பல நன்மைகள் இந்த கற்பூரவள்ளி செடியில் இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க இல்லையா, இது வந்து ஓமவள்ளி இலை அப்படின்னு ஒரு சில ஊர்களில் சொல்லுவாங்க. ஏன்னா அதை உடச்சி பார்த்தீங்கன்னா ஓம வாசம் அடிக்கும். மருத்துவ ரீதியாகவும் பல அற்புத பலன்களை கொண்டது இந்த கற்பூரவள்ளி இலை. எனக்கு மன நிம்மதியே இல்லைங்க, எனக்கு சரியான உறக்கம் இல்லை அப்படிங்கிறவங்க இந்த கற்பூரவள்ளி இலையை தலையணை கடியில் வச்சுட்டு தூங்கி பாருங்களேன், அப்படி ஒரு தூக்கம் வரும். எனக்கு ஏதாவது ஒரு குழப்பத்தால் நைட் ஆனால் தூக்கம் வரதில்லை அப்படிங்கிறவங்களும், என் குழந்தை என் சொல் பேச்சு கேட்டு நடக்கிறதே இல்லைங்க, எது சொன்னாலும் ஏற்குமாறாக பேசுகிறான், செல்ஃபோன் பழக்கத்துக்கு அதாவது ஏதாவது ஒரு தீய பழக்கத்துக்கு அடிமையாக இருக்கிறான் அப்படின்னா அந்த குழந்தைகள் இருக்கக்கூடிய அறையில் இந்த செடியை வந்து அவங்க இருக்கிற நேரத்தில் ஃபுல்லாக வைங்க. கொஞ்சம் நேரம் சூரிய ஒளியில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வீட்டுக்குள்ளேயுமே இந்த செடியை தாராளமாக வைக்கலாம். தாராளமாக வளரும் தன்மை கொண்டது தான் இந்த செடி. ஆனால் சூரிய ஒளி ரொம்ப அவசியம், அதுக்காண்டி வீட்டுக்குள்ளேயே வச்சிடாதீங்க, செடி பட்டு போயிடும். சூரிய ஒளியில் வச்சுட்டு சில பல நேரங்கள் வந்து நீங்கள் தாராளமாக வீட்டுக்குள்ளேயும் வைக்கலாம். இந்த கற்பூரவள்ளி செடியில் நிறைய தாந்திரிகம் பண்ணலாம். இந்த கற்பூரவள்ளி செடியை தலையணை கடியில் வைக்கிறது, அது மாதிரி இந்த கற்பூரவள்ளி செடியை வந்து உங்கள் வீட்டு பூஜை அறையில் குலதெய்வத்துக்கு படத்துக்கு முன்னாடி வந்து மஞ்சளில் பிள்ளையார் பிடிச்சி வைக்கிறது. மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சி நம்ம எப்படி வெத்தலையில் வைப்போம், அந்த மாதிரி கற்பூரவள்ளி இலைமை இதை வச்சாலுமே பார்த்தீங்கன்னா குலதெய்வத்தோட அருளும் கிடைக்கும், விநாயகருடைய அருளும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இப்படி பல விஷயங்கள் கற்பூரவள்ளி இலையை பற்றி சொல்லிக்கிட்டே போகலாம். முதல்ல இந்த செடியோட விலை ரொம்ப கிடையாது, நீங்கள் வீட்டில் வாங்கி வைங்க. அப்படி வாங்கி வைக்கும்போது அந்த செடியோட வேர் பகுதி போகக்கூடிய இடத்துல இந்த நாட்களில் நீங்கள் செய்ய வேண்டியதாக இருந்தால் உத்திரம் சுவாதி நட்சத்திரம் வரக்கூடிய நாட்களில், விசாக நட்சத்திரம் வரக்கூடிய நாட்களில், திதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமாவாசை பௌர்ணமி திதி இல்லை, காலை வேலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரம்ம முகூர்த்த நேரத்தில் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த எளிமையான சூட்சமத்தை செய்யுங்க. வேறு ஒன்றும் இல்லை, மகாலட்சுமி தாயாரின் அம்சம் கொண்ட ஒரு பொருள் தான் வெள்ளைச்சோவி. அந்த வெள்ளைச்சோவி ஒன்றை வாங்கி இந்த கற்பூரவள்ளி செடி அடியில் வேர் போகிற இடத்துல லேசாக ஒரு சிறிய குழி தோண்டி உள்ளே நீங்கள் புதைச்சி வச்சிருங்க, போதும், உங்களுக்கு பணம் சேர்ந்துக்கிட்டே இருக்கும். இந்த செடி வந்து உங்களுக்கு நிறைய செல்வத்தை கொடுக்க போகுது அப்படின்னா நல்லா மிகுதியாக வளரதை உங்களால் கண்கூடாக பார்க்க முடியும். உங்களுக்கு நல்ல விஷயம் நடக்க போகுது அப்படிங்கிறது இந்த செடியை உணர்த்தும் அப்படின்னும் சொல்லப்படுது. வாஸ்து சாஸ்திரப்படி ஒரு வீட்டில் ஏற்படக்கூடிய பல நன்மைகளுக்கு இந்த செடி வந்து உறுதுணையாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த செடியை தவறாமல் உங்கள் வீட்டில் முதல்ல நீங்கள் வளர்த்துங்க. அப்படி வளர்த்தும் போது இதை மாதிரி ஒரு சின்ன சூட்சமத்தை நீங்கள் கடைபிடிச்சு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு செல்வம் சேர்ந்துக்கிட்டே இருக்கும். இது போன்ற எண்ணற்ற தகவல்களை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த சேனலில் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக நிறைய வீடியோக்களை அப்லோட் பண்ண முடியல, அதனால் நான் மகா பெரியவா ஆன்மீகம் அப்படிங்கிற யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கேன். அந்த சேனல் லிங்க் இந்த ஆடியோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டம் ரூபாய் 30 மட்டும். ஆதரவற்ற ஏழை குழந்தைகளுக்கும் முதியவர்களுக்கும் இந்த திட்டத்தில் எங்களோடு இணைந்து உணவளிக்க விரும்பினால் 9344692042 இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. பசியோடு பலர் காத்திருக்கிறார்கள், இரக்கத்தோடு உதவ முன்வாருங்கள். ஏன்னா ஏழைகளுக்கு உணவளிப்பது அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நிச்சயமாக நீக்கி கொடுக்கும். நம்பிக்கையோடு நீங்கள் உணவளிக்க முன்வாருங்கள். அதை மாதிரி நீங்கள் உணவளிக்கிறது பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டு குழந்தைகளுடைய பிறந்த நாள், திருமண நாள், இது மாதிரி விசேஷ வைபவ நாட்களையும் நீங்கள் தாராளமாக காலை அல்லது மதியம் இது மாதிரி ஏதாவது ஒரு குறிப்பிட்ட வேலைக்கு உணவளிக்கலாம். மேலும் இதை பற்றி தகவல் உங்களுக்கு தேவைப்படும் அதே வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். ஹரஹர சங்கர, ஜெய் ஜெய் சங்கர. மகா பெரியவா திருவடிப்பாதம் சரணம் சரணம். நல்லதே நடக்கட்டும்.